ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காட்டுல ஒரு குட்டி குரங்கு ஓடி ஆடி சந்தோஷமா விளையாடிட்டு வருது. அந்த குட்டி குரங்குக்கு சிங்கம், யானை, கிளி இந்த 3 பேரும் நண்பர்களா இருக்காங்க. 4 பேருமே ஆத்தங்கரையில ஓடி ஆடி விளையாடுறது வழக்கம். ஒரு நாள் நண்பர்களோட ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரே இடத்துல விளையாடுறது போர் அடிக்குது. அதனால புது காட்டுல இருக்கிற ஒரு பெரிய மலைப்பாதையில போய் விளையாடலாம்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த யானையும் கிளியும், இப்ப அந்த இடம் பாதுகாப்பா இல்லை, ஏன்னா இப்ப மழைக்காலம். ஆனா இப்ப நீ எடுக்கிற அந்த முயற்சியை இப்போதைக்கு கைவிடு, சரியான சூழ்நிலை வரப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நண்பர்களோட பேச்சை கேட்காத அந்த குட்டி குரங்கு பாதை தடுமாறி மலைப்பகுதியோட உச்சிக்கே போயிருது. மழை பெய்யறதுனால வலிக்கும் கீழே விழுவுது. கொஞ்ச நேரம் கழிச்சு யானை அந்த குரங்கை காணாம தேடுது. உடனே கிளியும் பறந்து போய் அந்த குரங்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு யானையும் கூடவே கூட்டிட்டு போகுது. அந்த யானை அந்த குரங்கை தன் முதுகுல சுமந்துக்கிட்டு தன் பழைய இடத்துக்கே திரும்ப வராங்க. இப்பதான் அந்த குரங்கு தன் நண்பர்கள்ட்ட சொல்லுது, நான் ஆணவத்தோட காட்டுக்குள்ள உங்க பேச்சை மீறி நான் போயிட்டேன், என்னுடைய தவறை நான் உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், அனுபவசாலிகள் இவர்களது ஆலோசனைகளை நாம் கேட்க தவறினால் அதற்கான பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.